வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 50 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிக்கிட்டு இருக்கோம். பொது தமிழில் 100க்கு 100 வாங்குவதற்காக நடத்தக்கூடிய இந்த இலவச பயிற்சி இன்று நான் பார்க்கக்கூடிய நாள் 50வது நாள். ஓகேங்களா? 50வது நாள் நான் பார்க்கக்கூடிய அசல் வினாத்தாள் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹெல்த் ஆஃபீஸர் தேர்வுக்கான அசல் வினாத்தாள் பொது தமிழில் தான் நான் பகுப்பாய்வு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு. அணுகு என்று சொன்னால் என்னது? இங்க உண்மை இங்க வரணும், விலகு இங்க வரும். அணுகு என்று சொன்னது விலகு. ஐயம் எதிர்ச்சொல் தான். ஐயத்துக்கு எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. அப்படின்னது ஆப்ஷன் சி தான் அது சரியானது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடி. பிஞ்சு வகைகள்ல பொருந்தாது. வடு குறும்பை கருக்கல். வடு குறும்பை கருக்கள்லாம் பிஞ்சு வகையில் பொருந்தக்கூடியது. பொருந்தாது கொப்பு கிளை பிரிவுகள் தான் கொப்பு. அப்போ அதுதான் என்னது விடை. பிஞ்சு வகையில் பொருந்தாது கொப்பு. பொருந்தா மரபு தொடர். இங்க மரபு தொடர் பார்த்தீங்கன்னா அள்ளி இறைத்தல், ஆற போடுதல், மனக்கோட்டை கட்டுதல், இதெல்லாம் மரபு தொடர். ஊமை தொடர். தள்ளி வைத்தல் தான் பொருந்தாத மரபு தொடர். ஓகேங்களா? இதுதான் விடை. பொருந்தா சொல்லை கண்டுபிடிங்க. பாருங்க, அறம் பொருள் இன்பம் 3 வகை பால் சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம். இங்க அருள் என்பது என்னது? பொருந்தாத சொல். அதான் என்னது விடை. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். ஆப்ஷன் இதன் அது சரியான விடை. மரபு பிழைகள். ஒலி மரபு. கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும். குயில் கூவும். மயில் அகவும். ஆந்தை அலரும். அப்ப கோழி கொக்கரிக்கும் என்பதுதான் சரியானது. விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்று பொருத்தமான சொல்லை இணைக்க. புலி. புலி பரல். புலி பரல். சிங்க குருளை. யானை கன்று. மான் கன்று. புலி பரல் என்பதுதான் சரியானது. முறி குருத்து கொழுந்தாடை. முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தினுடைய நுனி பகுதியை குறிக்கக்கூடியது. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்கள். அழகு என்னும் சொல்லை குறிக்கக்கூடிய பிற சொற்கள் கவின் என்று சொன்னாலும் அழகுதான். வனப்பு என்று சொன்னாலும் அழகுதான். அணி என்று சொன்னாலும் அழகுதான். அகர வரிசையில் சொற்களை ஏற்படுத்துக. அகர வரிசை எது பார்த்தீங்கன்னா இங்க உயிர்மை எழுத்து வரிசை கொடுத்துருக்காங்க. அப்ப எது வரும் பார்த்தீங்கன்னா தா பா அப்படி. தேங்காய் பழம் பாக்கு. தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை. அதான் சரியானது. அடுத்து இசைக்கருவின் பெயரில் அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவி வந்து உயிரெழுத்து வரிசை இருக்கு. ஊ இருக்கு. ஃபர்ஸ்ட் ரகரம், அதுக்கப்புறம் ரகரம். உடுக்கை உருமி தவில் மகுடி. அப்ப ஆப்ஷன் பி தான் அது சரியானது. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய். கான் அப்படின்னா காடு. கான் அப்படின்னா பார். காட்சி. கான் அப்படின்னா காடு. கான் என்பது காட்சி பார். அடுத்து சரியான எழுத்து வழக்கை கண்டுபிடி. வானம் பார்த்த பூமியில் பயிறு வகையில் பயிரிடப்படுகின்றன. வானம் பார்த்த பூமியில் பயிறு வகையில் பயிரிடப்படுகின்றன. பன்மையில் இருக்க பன்மையில் முடிக்கிறோம். ஆப்ஷன் சி. சரியான தொடரை தேர்வு செய்ய. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. இங்க வயல்கள் தவறு. எது சரி? ஆப்ஷன் டி. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன என்பது சரி. நின்றான். நின்றான் என்ற வினைமுற்ற வேர்ச்சொல் என்னது? நில். வேர்ச்சொல் நில். சுடுதல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் சுடு. சுடு. வந்தான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் வா. வந்தான் என்ற வினைமுற்று வேர்ச்சொல் என்னது? வா. தா என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்ச சொல் என்னது? தந்து. பெயரச்சங்கன்னா தந்த. தொழிற்பெயர் தருதல். வினையச்ச சொல் என்னது? தா என்னும் வேர்ச்சொல்லுக்கு வினையச்சொல் தந்து. காணல் நீர் என்னும் உவமை தரக்கூடிய பொருள் என்னன்னா, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அதுதான் காணல் நீர். பாடு என்பதன் பெயரச்சம் என்னது? பாடு என்பதன் பெயரச்சம் பாடிய. கான்வேயர் பெல்ட். இந்த கான்வேயர் பெல்ட் இருக்கிற தமிழ் சொல் ஊர்திப்பட்டை. நுழைவுப்பட்டை என்றிப்பார். புறப்பாட்டு டிபார்ச்சர் வருகை அறைவல். நுழைவுப்பட்டைனா என்றிப்பார் அல்லது என்றி பெல்ட் அப்படி மட்டும் சொல்லலாம்.
புறப்பாடு டிபார்ச்சர், வரை அறையூர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் எது சரியாக இருக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தடிக்ஸ். அஸ்தடிக்ஸ் முருகல் சரி. டிஸ்கஷன் உரையாடல் விவாதம். டெம்பஸ்டோட பெருங்காற்று சுழற்காற்று கிடையாது. காஸ்மிக் ரேஸ்னா காஸ்மிக் ரேஸ்னா அண்ட கதிரில் விண்வெளிக்கிறது. புறவுதகதில் அல்ட்ரா வயலட் ரேஸ். ஆப்ஷன் ஏ சரி. மோனோலிங்குவல். மோனோலிங்குவல் மோனோனா ஒன்று. மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒரு மொழி. எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. வனப்பு அப்படின்னா வனப்புனா அழகு. அப்போ எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க அப்படின்றது அழகின்மை. எதிர்ச்சொல் எடுத்து ஓறுதல் அப்படின்னா அறிவு. அப்போ எதிர்ச்சொல் என்னது அறிவற்ற. ஓமையால் விளக்க பொருத்தமான பொருள். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற ஓமை எந்த பொருளை விளக்குகிறதுனா ஒற்றுமையின்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்ற ஓமை விளக்கக்கூடிய பொருள் எதிர்பாராத நிகழ்வு. இது செய்வாயா என்ற வினா கேட்கும் பொழுது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. கதை எழுத தெரியுமா என்ற வினா கேட்கும் பொழுது செய்தி எழுத தெரிந்த இனமான ஒன்றை கூறுவது இனமொழி விடையாகும். நீ சாப்பிடவில்லையா என்ற வினா கேட்கும் பொழுது வயிறு வலிக்கும் என்று வரப்போவதை கூறுவது உருவது கூறல் விடையாகும். வயிறு வலிக்கிறது என்று சொன்னால் உற்றது உரைத்தல் ஆகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது. அதுதான் ரெண்டு பாதை உட்கொண்டது உட்கொண்டன. இதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது எது சரியானதுன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா இது பன்மையில் இருக்கனால பன்மையில் தான் முடியுது. உயிரினங்கள் வாழ்வத உணவை உட்கொள்கின்றன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். அவர் இறங்கினான். இறங்கினார் அப்ப என்னது குதிரையிலிருந்து அவர் அப்படின்னா இறங்கினார். இதுதான் என்னது சரியானது. சரியான தொடர்ந்து கண்டறிந்து. கதிரவன் மறையும் காலை உதித்து. இல்லை ஒரே மாதிரி இருக்கு. மாலையில் காலை உதித்து மறையும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பதுதான் சரியான. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தொடரில் பிள்ளைகளுக்கு சரியான நல்ல தமிழில் எழுதுவோம். நல்ல தமிழால் நல்ல தமிழில் எழுதுவோம் என்பது என்னது சரியானது. கோட்டி அப்படின்னது கோட்டின மன்றம். புலம் அப்படின்னா பொன். கோட்டின மன்றம் புலம் பொன். வேதியின திண்ணை தாமவன மாலை அப்படின்னது ஆப்ஷன் பி தானது சரியானது. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் கேட்கிறாங்க. இங்க பாருங்க, ஓர் அப்படின்னு வந்தாவே அடுத்து வறுமை எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். உயிர்மை எழுத்துனா ஒருன்னு வரும். அப்ப என்னது ஒரு மரம் தெரிகிறது. ஒரு மரம் தெரிகிறது தான் சரியானது. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதை படித்து வினாக்கள் அதில் இருந்து கேட்பாங்க. அதுல இருந்து விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காவி இன்பம் ஒன்று. அதை தலையாயது என்று கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமானால் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றும். தமிழ் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். 20 வினாக்கள் பார்க்கலாம். காவி இன்பம் எதற்கு உரியது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காவிய இன்பம் எதற்கு உரியது அப்படின்னா சரியான விடை வாழ்விற்கு உரியது. காவிய இன்பம் வாழ்விற்கு உரியது. எந்த இலக்கியங்களில் பாட்டு இன்பம் காணப்படுதான்? தமிழ் இலக்கியங்கள் காணப்படக்கூடியதான் பாட்டு இன்பம். தமிழ் காவியங்களை படித்தால் எதை நாம் நுகர்வோம்? இன்பம். இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? சொல்லால் சொல்ல இயலாது. இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. பிறர்க்கதி இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு எது அப்படின்னா தமிழ்நாடு. பசியின்றி பிரித்து எழுதுக. பசி கூட்டல் இன்றி. பசி கூட்டல் இன்றி இஸ் ஈக்குவல் டு பசியின்றி. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. மெல்லினமும் மிகுமிது புளிஞ்சோறு. புளியங்கன்று. புளியங்கன்று நாம் புலி அம் கன்று புளியம் கன்று. ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. நெற்கதிரிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணி உதிர்ந்தன. உதிர்ந்தது ஒன்மையில் முடியக்கூடாது. உதிர்கின்ற வரணும். நெற்கதிர்கள் பன்மையில் இருக்கு. நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன என்பதுதான் சரி. அடுத்து கூற்று காரணம். வேங்கை என்பது பொதுமொழி. ஏன்னா வேம் கூட்டல் கை. வேங்கைனா
சேர்த்து படிக்கும்போது ஒரு பொருள், பிரிக்கும்போது ஒரு பொருள், தனிமொழிக்கு தொழில் பொதுவானது. வேங்கைனா புலியை குறிக்கக்கூடியது, விலங்கை குறிக்கக்கூடியது. வேம்புகைனா வேகின்ற கை. இப்போ இது பொதுமொழி. காரணம் தனிமொழிக்கு தொடர்மொழிக்கு பொதுவாக இருந்தது பொதுமொழி. ரெண்டுமே சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவில் மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரிதான். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் சரி. அப்போ இது தவறு. உலக அளவில் தமிழ் நூலகம் அதிக நூலகம் கன்னிமா நூலகம். இதுவும் சரிதான். அப்போ 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வந்தவர் அவர்தான், வந்தவன் அவர் மூலம், வந்தவர் அவர்தான் என்பது சரி. வந்தவர் அவர்தான். தம்மை முதலிய டேஸ் 8 எட்டினை பெற்றுள்ளார். நும்மை முதலிய, அம்மை முதலிய, அம்மை வனப்பு அழகு, அம்மை முதலிய அலகுகள் 8, வனப்பு 8 சொல்ல அலகுகள் 8 பெற்றுள்ளாய். சரியானது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த சேர்க்க. படித்தல். நூலினுடைய பயன் தானே அது படித்தல். கல்வியின் பயன், நூலினுடைய பயன் படித்தல். அடுத்து, வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். நேற்றுனா பார்த்தாள். வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். பொருந்தாத இணை. வந்தனன் அன் இருக்கா? இருக்கு. சரி. முறிந்ததுல இன் வருமா? முறிந்தது அது வராது. காண்குவனுக்கு வரும் வரும். சென்றன அன் வரும். அப்ப பொருந்தாது ஆப்ஷன் பி. தவறான இணையை தேர்ந்தெடு. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும். நேற்று காலையில் சூரியன் உதிக்குமா? அது எதிர்காலமா? நேற்றுனா இறந்த காலம். இதுதான் தவறானது. இதுதான் விடை. மழை இப்பொழுது பெய்கிறது, பொழிகிறது, நிகழ்காலம். சரி. நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம். நேற்று நிலா ஒளி வீசியது இறந்தது. அப்போ பொருந்தாத தவறான ஆப்ஷன் ஏ தான். எல் என்பது எதிர்ச்சொல். எல்லுனா சூரியன். அப்போ சூரியன்னா பகல். அப்ப எதிர்ச்சொல் என்னது? இரவு. உழவன் எதிர்பாலுக்குரிய சொல் என்னது? உலர்த்தி. தவறான இணை எது? தஞ்சாவூர் தஞ்சை சரி, உதகமண்டல உதகை சரி, திருச்சிராப்பள்ளி திருச்சி சரி, புதுச்சேரினா புதுவை. அப்ப இது தவறானது. இதுதான் விடை. கோயமுத்தூர் என்பதன் மருவு என்னது? கோவை. தவறான இணையை கண்டுபிடி. கோவை கோயம்புத்தூர் சரி, குடந்தை கும்பகோணம் சரி, புதுக்கோட்டைக்கு என்ன வரும்? புதுகை தான் வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறானது. அதுதான் விடை. உதகமண்டலம்னா உதகை. அடுத்து, லம்சம். இந்த லம்சம் என்பதோடைய தமிழாக்கம் என்னன்னா திரட்சி தொகை. என்னது? திரட்சி தொகை தான் சரி. விண்டோஸ் கலைச்சொல் என்னது? விண்டோஸ்னா பலகனி. அறநல்ல செய்யாமை நன்று. எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று என்ற வினாவுக்கு ஏற்ற விடை அறநல்ல செய்யாமை நன்று. வினா 6 வகைப்படும் என்ற விடைக்கேற்ற வினா என்னது? வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னா வினா 6 வகைப்படும். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது? எனக்கு திரைப்படம், கவிதை, நாடகம் இருக்கு. எந்த புதினத்துக்கு கிடைத்தது? சில நேரங்களில் சில மனிதர் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஜெயகாந்தனுடைய புதினம். சரியான இணையை தேர்ந்தது. லெக்சியோகிராபி அப்படின்னா அகராதியில் சரி. ஓகேங்களா? இதில் எபிகிராஃப் சித்திர, பிக்டோகிராம் சித்திரத்து, ஆர்டிகுலேட்டிவ் ஃபன்டெக்ஸ்னா ஒலிப்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க, சொற்பிறப்பியல் சொல்லுவாங்க. இது சரியான ஆப்ஷன் ஏ தான் சரியானது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுபிடி. ஜன பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம். ஜன பிரளயம் மக்கள் வெள்ளம். சரியான இணை பிறமொழி சொற்களுக்கு இணையாது. நிபுணர் அப்படின்னா வல்லுனர். இதுதான் சரியானது. விரிந்தது விரித்தது. இருவினை பொருள் வேறு. ஃபர்ஸ்ட் விரிந்தது, அடுத்து விரித்தது. எதுவும் பாருங்க. மயில் மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகை விரித்தது. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஆப்ஷன் ஏதனது சரியானது. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. அடுத்து, பணிந்து பணித்து. தாயின் பாதம் பணிந்து ஆசைப்பட்டு அமைச்சர் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரி பணித்தார். ஆப்ஷன் ஏதனது சரியானது. சொல் பொக்கிஷம். சரி, சொல் பொருள். பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் பெருமரப்பு. சிங்காரம் அழகு. ஆப்ஷன் இதனது சரியானது. கந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் என. கந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் மனம். கொல் 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 அப்படின்னா வாங்குதல். கோல்னா புறங்கூறுதல். நடு நாடு. நடுனா ஊன்று. நாடுனா விரும்பி விரும்பு. சரியான இணையை கண்டுபிடி. இதுல பாத்தீங்கன்னா அலை கொடுத்துருக்காங்க. தயிர் பிசை
விசைக்கலை அலை அலை கூவி அடை கொடுத்துருக்காங்க. எது சரியானது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அலை நகர நகரம் தயிர் பிசை என்று பொருள் தருகிறது. திணை என்னும் சொல்லின் இரு பொருட்களின் சரியான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்கிறாங்க. இது எது சரியான? திணை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் பொருள் நிலம் என்றும் பொருள்படும். நாடி என்னும் இரு பொருள் தரக்கூடியதுனா நாடின ஆராய்ந்து தேடி. நான் கிளம்பிட்டேன் என்பது சரி. எழுத்து வழங்கினது நான் 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 கிளம்பிட்டேன், நான் புறப்பட்டு விட்டேன். இடம்பெயர்ந்து விட்டது, நான் புறப்பட்டு விட்டேன். நான் கிளம்பிட்டேன் என்பது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு நான் புறப்பட்டு விட்டேன். அடுத்து வையறைக்குரிய அடுத்து அவனை கூட்டிக்கிட்டு வரேன். அவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னா அது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். அடுத்து வைகரைக்குரிய கால அளவு. வைகரைக்குரிய கால அளவு என்னது? யாது. வைகரை கால அளவு யாது என்பது சரியான சொல். கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை. கற்றோட பெருமை மூதுரை கூறுவன யாவை. மாசற்றார் என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? மாசற்றார் என்பதன் பொருள் என்ன அல்லது யாது? மாசற்றார் என்பது பொருள் யாது. சிங்குலரா இருக்கிறார் ஒருமையினர் யாது. மாசற்றார் என்பது பொருள் யாது. அடுத்து இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி என்பதுதான் சரியான சொல். உரியீடுகளில் பொருத்தமாக எடுத்துக்கூடிய இடுக ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். அப்ப இதுல எது சரியான நிறுத்தக்கூடிய இடப்பட்ட தொடர் அப்படின்னா ஊருக்கு போய் சேர்ந்ததும், இங்க மேற்கோள் கூறிய இரட்டை மேற்கோள் இருக்கு. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். ஆப்ஷன் சி. சரியான நிறுத்தக்கூடிய இடப்பட்ட தொடரை கண்டறிங்க. வேலன் கடைக்கு சென்றான், பொருட்களை வாங்கினான், வீடு திரும்பினான். ஓகேங்களா? அரைப்புள்ளி கரெக்டாக போடணும். ஆப்ஷன் சி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சூரியன் நேரத்தில் நான் பொருளை வைத்தேன். அப்ப என்னது? நான் சூரியன் மறைந்த நேரத்தில் பொருளை நான் மறைத்து வைத்தேன். அதான் சரியானது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்வது. தீயின் சுவாலை மெல்லமல்ல தணிந்தது. மெல்லமல்ல தணிந்தது. தீயின் சுவாலை மெல்லமல்ல தணிந்தது. எது சரியானது? தீயின் சுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சொற்களை ஒழுங்கு சொல்ற. முளையிலே விளையும் தெரியும் பயிர். அப்ப என்னது? விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். தன்வினை வாக்கியம் எது? தேன்மொழி திருக்குறள் கற்றால் தன்வினை. திருக்குறள் கற்பித்தால்னா பிறவினை. கற்பிக்கவில்லை எதிர்மறை. கற்பிக்கவில்லை செய்யப்பாட்டு வினை. பொருந்தா இணையை கண்டுபிடி. நீங்கள் கட்டளையிடங்கள் செய்வினை. சட்டி உடைந்து போயிட்டு செய்யப்பாட்டு வினை. அவன் திருந்தினான் தன்வினை. வெந்நீர் ஆறுகிறது. வெந்நீர் ஆறுகிறது என்பதுதான் பொருத்தமில்லாதது. இது பிறவினையும் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுதான் பொருத்தமில்லாதது. வாக்கியம் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படின்னா செய்வினை. தேசிய கொடி முதலமைச்சரால் ஏற்றப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. ஆட்டு என்னும் சொல்லு பொருந்தி சொல்வது. ஆட்டு மந்தை வினைமரபு. கூடை என்னும் சொல்லணும் இணைந்த ஒரு வினைமரபு எதுனா கூடை முடைந்தார். தை மா வீடு நகரம் இச்சொற்களை இணைத்து ஒரு புதிய சொற்களை பொறுத்தபடி சொல்லுதுன்னா மா நகரம். மா நகரம். உரிச்சொற்றோட இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா பொருத்தமான இணைப்பு சொல். கருமேகங்கள் வானில் திரண்டனல். கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை. கருமேகங்கள் வானில் திரண்ட ஆயினும் மழை பொழியவில்லை. மழை பெய்யவில்லை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அப்படின்னாது ஏனெனில் சரி இணைப்பு சொல். ஸ்டார்ம் அப்படின்னா புயல். டோர்னடோ சூறாவளி. சுழற்காற்று வெல் வைண்ட். வைல் விண்ட். நிலக்காற்று லேண்ட் ஃப்ரீஸ். ஓகே. என்டர்பிரனியர் அப்படின்னா தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். என்டர்பிரனியர் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். ஃப்ரீஸ் என்பது பயணப்படுகள். கமாடிட்டி பண்டம். ஆப்ஷன் ஏதான் சரியானது. எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா என்னன்னா அகலாய்வு. எக்ஸ்கவேஷன் அது அகலாய்வு. சரியான மரபு தொழில்கள். ஒரு ஓர். இப்போ உயிரெழுத்து வறுமையில் முதலெழுத்தாக இருக்கும் பொழுது ஓர் வரும். ஓகேங்களா? இப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் என்னது சரியானது. இங்க ஒரு வரும், இங்க ஓர் வரும், இங்கே ஓர் வரும், இங்க ஒரு வரும். சரியான நிலைகள் கண்டுபிடி. கல்வி ஒரு அணிகலன். கல்வி ஒன்று. கல்வி ஒன்று. அப்போ கல்வி இங்கே என்ன வரும்? கல்வி ஓர் அணிகலன் என்பதுதான் சரி. ஓகே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.